வணக்கம். இன்றைக்கி ராம மந்திரத்தை பற்றி பேசலாம். ராம மந்திரன்றது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தில் என்ன சிறப்பு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு ஸ்பெஷலான மந்திரங்க, எல்லாருக்கும் தெரிகிற மந்திரம் தான். ஆனால் ரொம்ப சிறந்த மந்திரம், எல்லாருக்கும் உகந்த மந்திரம். இந்த உலக வாழ்க்கையில் வாழும்போது ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிற ஒரு மந்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது ராம மந்திரம் தாங்க. ராமநாமத்தில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீராமனுக்கு வச்ச பேர் மட்டும் கிடையாது. ராம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ராம் அப்படின்ற வார்த்தையே மிக சிறந்த ஒரு மந்திரம் தான், ஒரு பீஜாட்சரம். நம்ம உடம்பில் மணிப்பூரகம் அப்படின்ற சக்கரத்தில், அதாவது தொப்புள் பகுதி பார்த்திங்கன்னா மணிப்பூரகம் சக்கரான்ற ஒரு சக்கரம் இருக்குது. அந்த சக்கரத்துக்கு உண்டான பீஜாட்சரம் தான் ராம். அந்த சக்கர ஆக்டிவேஷனுக்கு இந்த மந்திரம் ஒரு சிறந்த ஒரு வழிவகுக்குது. ஸோ இந்த சக்கரம் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு வெறும் நீங்கள் ராம் அப்படின்ற மந்திரம் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அது மிக சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். ராம் அப்படின்ற அந்த ஒளி ஒரு அதிர்வால் எழுப்பப்படுது இல்லையா. ராம் அப்படின்றப்போ அது ஒரு அதிர்வு. அந்த அதிர்வு எதை தூண்டு வைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்புல ஹீட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை தூண்டு வைக்குது. இது அக்னியோட பீஜாட்சரம். ஸோ அக்னி உங்களுக்கு உங்கள் உடம்புல ஜாஸ்தி ஆகணும் அப்படின்னா இந்த ராம் அப்படின்ற ஒரு மந்திரத்தை சொல்லிகிட்டே இருந்தால் போதும். ஸோ அப்போது அப்படின்னா அந்த அக்னின்றப்போ நீங்கள் ஃபிசிக்கலாக அந்த நெருப்பை மீன் பண்ணுறது இல்லை. நான் மீன் பண்ணுறது எனர்ஜி. எந்த ஒரு எனர்ஜியும் பீக் ஸ்டேஜில் போகும்போது அது ஃபயராக தான் கன்வெர்ட் ஆகும் இல்லையா. எந்த ஒரு எனர்ஜியாக இருந்தாலும் எனர்ஜியோட ஹையஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா ஃபயர் தான். அதுக்கப்புறம் அது சட்டில் ஸ்டேட்டுக்கு போகுது. பட் ஃபிசிக்கல் டைமென்ஷனில் ஃபயர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த ஃபயர் எலமெண்ட் அதிகப்படியாக இருக்குதுன்னா அந்த இடத்துல எனர்ஜி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இதெல்லாமே சட்டில் ஸ்டேட். பட் ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் ஃபயர் தான் ஹையஸ்ட் லெவலில் இருக்குது. நம்ம பார்க்கக்கூடிய ஒரு எனர்ஜியாக இருக்கிற ஒரு ஹையஸ்ட் எனர்ஜியாக இருக்கிற ஒரு ஃபார்ம் ஃபயர் தான். ஸோ இந்த ஃபயர்ன்ற எலமெண்ட்டை நம்ம பாடியில் உற்பத்தி பண்ணும்போது அது ஸ்டார்டிங்கில் ஃபயராக வர்றதில்லை, அது எனர்ஜியாக தான் இருக்குது. ஸோ அந்த எனர்ஜியோட இன்டென்சிட்டி தான் சூடை உண்டாக்குது. ஃபயர்லேருந்து வெளிப்படுறது தான் ஒளி, அதாவது லைட். ஸோ சோர்ஸ் ஃபயராக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக லைட்டுன்றது க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ நம்ம உடம்புல எந்த அளவுக்கு எனர்ஜி கூடுதோ அந்த அளவுக்கு ஃபயரோட குவாலிட்டியும் குவான்டிட்டியும் கூடும். ஸோ நம்ம உடம்புல அந்த ஃபயரோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி கூடும்போது லைட் அப்படின்ற ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்காக சட்டில் லெவலில் வெளிப்படும். ஸோ இதுதான் நம்ம உடம்புக்கு எனர்ஜியாகவும் இருக்குது, அதே சமயத்தில் அறிவாகவும் இருக்குது. ஈவன் நம்ம பார்க்குற இமேஜினேஷன் கூட சர்டைன் ஃபார்ம் ஆஃப் லைட்டு தான், அது சட்டில் லைட், அவ்வளோதான். ஸோ அதுவும் ஃபயர் எலமெண்ட்லேருந்து வெளிப்படுற பார்ட்டிகிள்ஸில் உற்பத்தி ஆகிறது தான். ஸோ ஃபோட்டான்ஸ் அப்படின்ற எனர்ஜி சூரியன் லைட்டாக வெளிப்படுது. அந்த லைட் வெளிப்படுறதுக்கு உண்டான சோர்ஸ் ஃபயர் தானே. ஸோ அது ரொம்ப இன்டென்சிட்டியில் இருக்கிற ஒரு எனர்ஜி தான் ஃபயராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அந்த ஃபயர்லேருந்து லைட் அப்படின்ற ஒரு விஷயம் நார்மலாக வெளிப்படுது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல எந்த அளவுக்கு கொண்டு வர வைக்க முடியும் அப்படின்றது தான் நம்மளோட இந்த மந்திரத்தோட பவர். ஸோ இந்த ராம் அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் கண்டினியூஸாக உச்சரிச்சுட்டே இருந்தீங்கன்னா மணிப்பூரகம் அப்படின்ற சக்கரம் இயக்கத்துக்கு வரும். அந்த இயக்கத்துக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அது ஒளியை உண்டாக்கும், அதாவது ஹீட்டை உண்டாக்கும். இந்த ஹீட்லேருந்து வெளிப்படுறது என்ன? ஃபயர். இந்த ஃபயர்லேருந்து வெளிப்படுறது என்னன்னு கேட்டிங்கன்னா லைட். ஸோ இந்த மணிப்பூரக சக்கரத்தை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த ராம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா போதும். ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல ஒரு விழிப்பு நிலைக்கு வரும். இந்த ஃபயரோட குவாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, உடம்புல எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும்.
அந்த எனர்ஜியை நம்ம எந்த செயலுக்கு செயல்படுறோமோ, எந்த செயலாக நம்ம வெளிப்படுறோமோ, அதாவது நம்ம வார்த்தை மூலமாக இருக்கலாம், இல்லை செயல் மூலமாக இருக்கலாம், நம்ம ஆட்டிடியூட் மூலமாக இருக்கலாம், பிஹேவியர் மூலமாக இருக்கலாம், அதில் எல்லாமே வந்து எனர்ஜி வந்து அவுட்புட்டாக வந்து வரும். ஸோ அதுக்கு ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கும், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும், சோம்பேறித்தனத்தில் இருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவான ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். அதன் மூலமாக பார்த்திங்கன்னா இந்த நம்மளோட கேரக்டரில் கூட சேஞ்சஸ் வரும். ஸோ அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து இந்த ஃபயர் எலமெண்ட் உடம்புல கூடும்போது தான் ஏற்படுது. நம்ம வாழ்க்கையில் வந்து அதிகப்படியாக நம்ம ஷைன் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு எனர்ஜி தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த எனர்ஜியை வந்து நம்ம பயோ எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு மந்திரம் தான் இந்த ராம் அப்படின்ற மந்திரம். இந்த ராம்ன்ற மந்திரத்தை சொல்லும்போது அதை வந்து ஸ்பீடாக சொல்லாமல் பொறுமையாக, இப்போ நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இதையே வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களோட கவனம் ஃபுல்லாக வந்து உங்களோட மணிப்பூரக சக்கரத்தில் இருக்கணும். அப்படி உங்களுக்கு கவனம் வரல அப்படின்னா இந்த ரைட் கை இருக்கு இல்லைங்களா, இந்த உள்ளங்கையை வந்து தொப்புள் மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லையா இந்த விரலை இருக்கு இல்லையா, ஒரு விரலை இந்த தொப்புள் பகுதியில் ஜஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த கவனம் அங்கே வர்றதுக்கு வேண்டி இந்த அழுத்தத்தை நீங்கள் உணர்கிற அளவுக்கு நீங்கள் கொடுத்தா போதும் ப்ரெஷர். ஸோ அப்படி நீங்கள் ப்ரெஷர் பண்ணும்போது உங்களோட கவனம் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு போகும். ஸோ அந்த கவனம் போகும்போது இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் ஆகும். அந்த இடத்துக்கு மனம் வந்து குவியும் போது மணிப்பூரக சக்கரம் வந்து சீக்கிரமாக ஆக்டிவேஷனுக்கு வந்துடும். ஸோ இதை வந்து டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதன் மூலமாக வந்து உங்களோட எனர்ஜி லெவல் பல மடங்கு உயரும். இந்த மந்திரத்துக்கு இது மட்டும் ஸ்பெஷல் இல்லைங்க. சப்போஸ் உங்களுக்கு கோல்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோல்டு சரியாகிறதுக்கு கூட நீங்கள் இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம். சிவியர் கோல்டு இருக்கிற சமயத்தில் ரொம்ப வந்து த்ராட் இன்ஃபெக்ஷன்லாம் ஆகி இருமல் வரும் அதிகமாக, இந்த கண்ட்ரோலே இல்லாமல் இரும்பிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் இந்த பர்டிகுலர் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். ஸோ இது ஒரு அற்புதமான மந்திரங்க. இது மருந்தும் கூட. இந்த ஃபயர் எலமெண்ட்டு நம்ம நினைக்கிற மாதிரி கண்ணில் தெரிகிற ஒரு விஷயம் கிடையாது. இது எப்போவுமே எல்லா இடத்துலையும் வியாபிச்சுட்டு தான் இருக்குது. பட் ரொம்ப சட்டில் ஸ்டேட்டில் இருக்குது. அதனால் நம்ம கண்ணுக்கு அது தெரியறதில்ல. நம்ம ஃபயருன்ற ஒரு விஷயத்த சொல்லும்போது நம்ம எதை கண்ணில் பார்க்குறோமோ அந்த ஒரு விஷயத்த தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து ஸ்பேஸில் மொத்தமும் வந்து ஃபயர் இருக்குது. ஸ்பேஸ் ஃபுல்லாகவே வந்து ஃபயர் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு டீப் லெவல் போகும்போது இதையே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீப் லெவலில் சொல்லும்போது ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்றுமே இல்லாத ஒரு ஸ்பேஸில் 2 விஷயம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஸ்பேஸில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு முடியவே முடியாது. ஏன்னா ஸ்பேஸ் எம்டி கிடையவே கிடையாது. ஸ்பேஸில் வந்து நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு வந்து விஷயங்கள் இருக்குது. நம்ம கற்பனைக்கு அதை எட்டுறதில்லை அப்படின்றது தான் உண்மை. கண்டுபிடிக்க அது இன்ஃபினிட் லெவலுக்கு வந்து போய்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து கண்டென்ட் இருக்குது ஸ்பேஸில். இதில் ரொம்ப டீப்பர் ஸ்டேட்டில் போனீங்கன்னா 2 விஷயத்தை நம்ம வந்து சொல்லலாம். ஸ்பேஸுக்கு வந்து கான்ஷியஸ்னஸ் இருக்குது, அதே சமயத்தில் எனர்ஜியும் இருக்குது. இந்த கான்ஷியஸ்னஸ் வந்து என்னென்ன விஷயத்த நினைக்குதோ அதை ஸ்பான்டேனியஸாக செயல்படுத்தவும் முடியும், அதே சமயத்தில் வெளிப்படுத்தவும் முடியும்.
அப்போது அந்த ஸ்பேஸில் எனர்ஜின்ற ஒரு விஷயமும் இருக்குது. கான்ஷியஸ்னஸ் அப்புறம் எனர்ஜி, இந்த 2 விஷயந்தாங்க எல்லாத்தையும் செய்யுது. ஸோ இந்த கான்ஷியஸ் பார்ட்டுன்னு வரும்போது ஸ்பேஸ் வந்து இன்டெலிஜென்ஸாக இருக்குது. அப்புறம் அந்த எனர்ஜி பார்ட்டாக பார்க்கும்போது அது ஃபுல்லாக மேக்னட்டிசமாக இருக்குது. ஸோ இந்த விஷயந்தான் இந்த பிரபஞ்சத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது. இது யாரும் சொல்லி கொடுத்து அது செய்கிறதில்ல, அதுவே தானாக செய்யுது இல்லையா? ஸோ அப்பேற்பட்ட பேரறிவு அந்த ஸ்பேஸுக்கு இருக்குது. நம்ம உடம்புலையே பார்த்திங்கன்னா நம்ம பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம உடம்புக்குள்ளே செயல்படுற எந்த ஒரு விஷயமும் இந்த கான்ஷியஸ்னஸ் அப்புறம் அந்த எனர்ஜி, இந்த விஷயந்தான் எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கு நம்ம உடம்புல. அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லணுன்னா கான்ஷியஸ்னஸ் வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்குது, எனர்ஜி வந்து மேக்னட்டிசமாக இருக்குது. ஸோ அந்த 2 கான்ஷியஸ்னஸ் அப்புறம் அந்த எனர்ஜி, இந்த 2 விஷயத்தோட பை ப்ராடக்ட் தான் வந்து இன்டெலிஜென்ஸ் அண்ட் மேக்னட்டிசம். இதிலேருந்து இன்னும் அப்படியே பிரிஞ்சு வர்றது தான் எல்லா எலமெண்ட்ஸும். அதுலேருந்து லைஃப், ஓரறிவு முதல் மனிதன் வரை அத்தனை உயிர்களும் இந்த ஒரு சோர்ஸ்லேருந்து தான் உற்பத்தி ஆகுது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு விஷயம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறது நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு அவேர்னஸ் இல்லை. அதை பற்றி நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியறதில்ல, யோசிக்கிறது இல்லை. யோசித்தாலும் கூட இது என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குது, இது நார்மல் தானே அப்படின்னு நினைக்கிறோம். பட் உடம்பில் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கிற பகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட செயல், அதாவது நம்ம கை கால் அசைக்கிறோம், நடக்கிறோம், போகிறோம், வரோம், நம்ம தெரிஞ்சு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்ற ஒரு மூளையோட ஒரு கட்டுப்பாட்டில் இருக்குது. நம்ம கண்ட்ரோல்லே இல்லாத விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்குது. அது ஒரு மூளையில் ஒரு பகுதியாக இருக்குது. ஸோ இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், இந்த 2 விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் தெரிஞ்சு செய்கிறோமோ அதெல்லாமே வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தோட கண்ட்ரோலில். எதெல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்கும் அதெல்லாமே வந்து அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்குது, அதோட கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ நம்ம ஹார்ட்டு, கிட்னி, லிவர், இன்டெஸ்டைன்ஸ், இந்த மாதிரி நரம்பு மண்டலம், எலும்பு, மஜ்ஜை, இரத்தம், நரம்பு, மூளை, திசுக்கள், செல், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கண்ட்ரோலில் இல்லை, டைரக்ட் கண்ட்ரோலில் இல்லை. அப்போ நம்ம டைரக்ட் கண்ட்ரோலில் இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சு செய்கிற விஷயங்கள் மட்டும்தான் நம்ம வந்து டைரக்ட் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இதில் நம்ம பர்சன்டேஜ் கணக்கில் எடுத்துட்டோம்னா 100%ல் வெறும் 10% தான் நம்ம வேலையை செஞ்சிட்ருக்கோம். மீதி 90% வந்து நம்ம கண்ட்ரோல்லே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. ஸோ இந்த சோர்ஸ் எங்கேருந்து நடக்குது? ஆக்சுவலி கான்ஷியஸ்னஸ் தான் சோர்ஸ். அதுலேயே வந்து எனர்ஜின்றது ஆல்ரெடி இருக்குது. அது என்ன நினைக்குதோ அதுக்குண்டான அந்த வெளிப்படுத்துகிற சக்தியாக தான் வந்து அந்த எனர்ஜி வெளிப்படுது. ஸோ சோர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி வந்து வெளிப்படாமல் இருக்குது. ஸோ எனர்ஜி வெளிப்படாத நிலையில் அது கான்ஷியஸாகவே இருக்குது. வெளிப்படும் போது அதிலிருந்து எனர்ஜியை வந்து அடிஷ்னலாக வந்து வெளிப்படுது எனர்ஜி. ஸோ இப்படி தான் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணது, எல்லாத்தையும் செயல்படுது. இப்போ ஆன்மீகத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், 90% நம்மளோட கண்ட்ரோல் இல்லை, 10% தான் நம்மளோட கண்ட்ரோல் இருக்குது. மீதி 90% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம செல்ஃப் எஃபோர்ட் எடுத்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர வைக்க முடியுது ஈஸியாக, கஷ்டமாக. இது ஒரு சைடில் இருக்கட்டும். இன்னொரு அடுத்த இது என்னன்னு கேட்டிங்கன்னா, 90% ஆல்ரெடி அந்த சுப்ரீம் கண்ட்ரோலில் இருக்குது, ஆல்மைட்டியோட கண்ட்ரோலில் இருக்குது. மீதி இருக்கிற அந்த 10%ஐயும் அதுக்கிட்டே கொடுத்துட்டோம்னா ஏற்கனவே அதுதான் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக நடத்திட்டுருக்கேன். இந்த 10%ஐயும் எடுத்துகிட்டு ஒரு குறையில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துடலாமே, நல்ல ஐடியா தானே. பட் அது எப்படி சாத்தியம்? எல்லாருக்கும் இது சாத்தியமா?
இங்கே தான் கொஞ்சம் ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. இதுக்கு வந்து பர்டிகுலர் ப்ராக்டிசஸ் இருக்குது. ஸோ இதிலேருந்து என்ன தெரியறதுன்னு பார்த்தீங்கன்னா 90% இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே 10% சாக்ரிஃபைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதுதான் ஆன்மீகத்தோட ரகசியம். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த இருக்கிற 10% எப்படி வந்து அந்த ஹையர் கான்ஷியஸ்க்கு அட்டாச் பண்ணோம் அப்படின்ற ஒரு இல்லை மெர்ஜ் பண்ணோம் அப்படின்ற அந்த ஒரு டெக்னாலஜியை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஆன்மீகம். இது வந்து பல கோணத்தில் பல விஷயம் மூலமாக, அது வந்து யோகம் மூலமாகவும் தியானம் மூலமாகவும் மந்திரம் மூலமாகவும் தந்திரம் மூலமாகவும் எல்லா ரிலீஜியன்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். அந்த இருக்கிற 10% சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் எல்லாமே. இந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி வந்து அட்டைன் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட நோக்கமே. கான்ஷியஸ்னஸில் அந்த பேரறிவுன்ற அந்த சுப்ரீம் கான்ஷியஸ்னஸில் இந்த பேராற்றல் அப்படின்ற எனர்ஜி அடக்கமாக இருக்குது. எப்போ தேவைப்படுதோ எவ்வளோ தேவைப்படுதோ அந்த டைமில் அந்த அளவுக்கு அது வெளிப்படுது. ஸோ இந்த விஷயத்தை நம்மக்குள்ளே எப்படி வந்து டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே கான்ஷியஸ்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது, எனர்ஜி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு எப்படி வந்து நம்மளோட ஐடென்டிட்டியை அந்த இருக்கிற அந்த 10% அப்படின்றது நம்மளோட ஐடென்டிட்டி இல்லையா? அது இல்லைன்னா நம்மளுக்கு ஐடென்டிட்டியே கிடையாது. ஸோ அந்த 10% நம்மளோட ஐடென்டிட்டி. ஆனால் அது எவ்வளோ சின்னதுன்னு பார்த்துக்கோங்க. 100ல் வெறும் 10% தான். மீதி இருக்கிற 90% வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கண்ட்ரோலில் இருக்குது. சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற நிலைமைக்கு நம்ம எப்போ உயர்வோம் அப்படின்றது தான் எவல்யூஷன். ஸோ அது எனர்ஜி வச்சு கிடையாது, கான்ஷியஸ்னஸ் வச்சு தான் எவல்யூஷன் டெவலப் ஆகும். ஸோ இந்த 10%ன்றது நம்ம 100% கொண்டு வர்றது எப்போவோ அப்போ தான் அந்த காட் ஸ்டேட் அப்படின்ற ஸ்டேட்டுக்கு நம்ம உயர முடியும். பேசிக்காக இருக்கிற எனர்ஜியை நம்ம உயர்த்தும் போது நம்ம எனர்ஜியை டார்கெட் பண்ணுறதில்ல, அதுக்கு பதிலாக கான்ஷியஸ்னஸை தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம். கான்ஷியஸ்னஸ் டெவலப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜியும் டெவலப் ஆகும். ஸோ இந்த கான்ஷியஸ்னஸ் எப்படி வந்து டெவலப் பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது பேசிக்காக ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா எனர்ஜியை டெவலப் பண்ணுறது. ஓரளவுக்கு எனர்ஜியை டெவலப் பண்ணிட்டோன்னா அதன் மூலமாக நம்ம கான்ஷியஸ்னஸ் ஸ்டேட்டுக்கு ஈஸியாக போகலாம். அந்த கான்ஷியஸ்னஸ் ஸ்டேட் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகும். ஸோ அந்த கான்ஷியஸ் எக்ஸ்பேன்ஷனில் அந்த எனர்ஜி அதில் அடக்கமாக இருக்கிறது நம்மளால் உணர முடியும். ஸோ நம்ம கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற எனர்ஜியை எந்த அளவுக்கு வெளிப்படுத்தணும், எப்போ வெளிப்படுத்தணும் அப்படின்ற விஷயம் எல்லாமே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பேசிக்காக இருக்கிற ஒரு மந்திரம் தான் இந்த ராம் அப்படின்ற மந்திரம். இந்த மந்திரம் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் மந்திரமாக இருக்குது, செல்ஃப் இனிஷியேட்டிவ் மந்திரமாக இருக்குது. இதுக்கு யாரும் வந்து உங்களுக்கு குருவாக இருக்க வேண்டியது இல்லை. இந்த மந்திரமே உங்களுக்கு குருவாக மாறிடும். எந்த அளவுக்கு நீங்கள் ராம் அப்படின்ற மந்திரத்தை உச்சரிச்சுட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எனர்ஜி டெவலப் ஆகும். அதே சமயத்தில் கான்ஷியஸ்னஸும் எக்ஸ்பேண்ட் ஆகும். கான்ஷியஸ்னஸும் எனர்ஜியும் ஒன்று தாங்க, அதை பிரிக்கவே முடியாது. பட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற விஷயந்தான் தப்பாக இருக்குது. தப்புன்னு சொல்ல வரல, நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற விஷயம் நம்மளை ரொம்ப சின்னதாக்கியது. ஸோ எது ரொம்ப பெருசாக இருக்கோ அதுக்கிட்ட நம்மக்கிட்ட இருக்கிற அந்த சின்ன ஒரு விஷயத்தை ஒப்படைச்சிட்டோம். அந்த பேரறிவு எல்லா இடத்துலையும் வியாபிச்சுட்டு இருக்கிற அந்த பேரறிவு நம்ம உடம்புக்குள்ளேயும் ப்ரெசண்ட் ஆகும். அப்படி நம்ம உடம்புக்குள்ளே அந்த பேரறிவு இருந்ததுன்னா இந்த உடம்புல எப்படி ஒரு குறை நடக்கும், இந்த உடம்பு மூலமாக வெளிப்படுற செயல் மூலமாக எப்படி ஒரு குறை நடக்கும். ஸோ எந்த விதமான குறையும் இல்லாத ஒரு வாழ்க்கை தரத்தை
நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும், உருவாக்க முடியும். நான் பகிர்ந்த இந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கும் பயன்படும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.